திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மூட் ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லூடோ விளையாட்டு என்றால் என்ன மற்றும் அதன் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். லூடோ விளையாட்டு என்பது 2 முதல் 4 வீரர்களுக்கான ஒரு உத்தி அடிப்படையிலான பழக்க விளையாட்டாகும். இதில் வீரர்கள் தங்கள் 4 டோக்கன்களை ஒரு ஒற்றை டையின் ரோல்களின்படி தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ஓட்டுகிறார்கள். மற்ற குறுக்கு மற்றும் வட்ட விளையாட்டுகளைப் போலவே லூடோவும் இந்த விளையாட்டான பர்சிஸிலிருந்து உருவானது. இந்த விளையாட்டு மற்றும் அதன் மாறுபாடு பல நாடுகளிலும் பல்வேறு பெயர்களிலும் பிரபலமாக உள்ளன. வரலாற்றை பற்றி பார்க்கலாம். லூடோவின் தோற்றம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பர்சிஸ் என்ற இந்திய விளையாட்டில் உள்ளது. இது ஒரு கனசதுர டையுடன் கூடிய டை கோப்பை பயன்படுத்த மாற்றியமைக்கப்பட்டு 1896ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் காலரால் இங்கிலாந்தில் லூடோ என்று காப்புரிமை பெற்றது. காலயிறுதியில் இந்த விளையாட்டுக்கு காப்புரிமை பெற்று ராயல் லூடோ என்று விற்றார். ராயல் கடற்படையில் பிரபலமாக பழக விளையாட்டு உக்கர்ஸ் லூடோவை அடிப்படையாக கொண்டது. 2, 3 அல்லது 4 பேர் கூட்டாண்மை இல்லாமல் விளையாடலாம். விளையாட்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு வீரரின் 4 டோக்கன்களும் விளையாடப்படாமல் வீரரின் முற்றத்தில் நிலைநிறுத்தப்படும். முடிந்தால் வீரர்கள் தங்கள் தொடக்க சதுரங்களில் ஒரு முறை தங்கள் டோக்கன்களை உள்ளிட்டு விளையாட்டு பாதையில் பலகையை சுற்றி கடிகார திசையில் பந்தயம் கட்ட தொடங்குவார்கள். தங்கள் வீட்டின் நெடுவரிசைக்கு கீழே உள்ள சதுரத்தை அடையும் போது ஒரு வீரர் டோக்கன்களை நெடுவரிசையின் மேலிறுதி சதுரத்திற்கு நகர்த்துவதன் மூலம் தொடர்கிறார். ஒரு ஒற்றை டையின் ரோல்கள் டோக்கன்களின் வேகத்தை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இறுதி சதுரத்திற்குள் நுழைவதற்கு வீரரிடமிருந்து துல்லியமான ரோல் தேவைப்படுகிறது. முதலில் தங்கள் அனைத்து டோக்கன்களையும் முடிவு கொண்டு வருபவர் விளையாட்டை வெல்வார். மற்றவர்கள் பெரும்பாலும் 2வது, 3வது மற்றும் 4வது இடத்தை பிடித்தவர்களை தீர்மானிக்க தொடர்ந்து விடுவார்கள். விளையாட்டு ஒவ்வொரு வீரரும் ஒரு டையை உருட்டுகிறார்கள். மிக உயர்ந்த ரோலர் விளையாட்டை தொடங்குகிறது. வீரர்கள் கடிகார திசையில் மாறி மாறி திருப்பங்களை செய்கிறார்கள். ஒரு டோக்கன் அதன் மட்டத்திலிருந்து அதன் தொடக்க சதுரத்திற்கு உள்ளிட ஒரு வீரர் ஒரு சிக்ஸரை உருட்ட வேண்டும். வீரர்கள் ஒரு சிக்ஸரை பெறும் ஒவ்வொரு முறையும் வீட்டிலிருந்து ஒரு டோக்கனை எடுக்கலாம். இல்லாவிட்டால் வீடு காலியாகவோ அல்லது காயை 6 முறை நகர்த்தவோ முடியாது. தொடக்க பெட்டியில் 2 சொந்த டோக்கன்கள் உள்ளன. வீரரிடம் இன்னும் டோக்கன்கள் எதுவும் இல்லை மற்றும் சிக்ஸரை தவிர வேறு உருட்டினால் திருப்பும் அடுத்த வீரருக்கு செல்கிறது. வீரர்கள் எப்போதும் உருட்டப்பட்ட டை மதிப்பின்படி ஒரு டோக்கனை நகர்த்த வேண்டும். வீரர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட டோக்கன்களை விளையாடியவுடன் அவர்கள் ஒரு டோக்கனை தேர்ந்தெடுத்து டையால் சுட்டிக்காட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையுடன் பாதையில் முன்னோக்கி நகர்த்துகிறார்கள். ஒரு டோக்கன் எதிராளியின் டோக்கனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திற்கு முன்னேறினால் எதிராளி டோக்கன் அதன் அந்தந்த ஹோம் பாயிண்டிற்கு திரும்பும். இது எதிராளியை தங்கள் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து மீண்டும் நகர்த்த மற்றொரு சிக்ஸை உருட்ட கட்டாயப்படுத்துகிறது. ஒரு டோக்கன் அதே நிறத்தின் டோக்கனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திற்கு முன்னேறினால் அவர்கள் பிளாக் என்று அழைக்கப்படும் ஒன்றை உருவாக்குகிறார்கள். எதிராளி டோக்கன் தொகுதி இருக்கும் அதே இடத்தில் தரையிறங்கினால் முன்னேறும் டோக்கன் அதன் அந்தந்த ஹோம் பாயிண்டிற்கு திரும்பும். விளையாட்டிலிருந்து டோக்கனை எடுக்க முடியாவிட்டால் ஒரு சிக்ஸரை உருட்டினால் அந்த திருப்பத்தில் வீரருக்கு கூடுதல் அல்லது போனஸ் ரோல் கிடைக்கும். போனஸ் ரோல் மீண்டும் ஒரு சிக்ஸராக மாறினால் வீரர் மீண்டும் ஒரு கூடுதல் போனஸ் ரோலை பெறுவார். 3வது ரோலும் ஒரு சிக்ஸராக இருந்தால் வீரர் நகராமல் போகலாம். மேலும் அந்த திருப்பம் உடனடியாக அடுத்த வீரருக்கு செல்லும். ஒரு வீரரின் விட்டு நெடுவரிசை சதுரங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் எந்த எதிராளியும் அதில் நுழைய முடியாது. வீட்டு நெடுவரிசையில் ஒரு வீரர் மேலே குதிக்க முடியாது. ஒரு சுழற்சி முடிந்ததும் வீரர் வீட்டிற்குள் நுழைந்து ஒவ்வொரு டோக்கனையும் விட்டு முக்கோணத்தில் பெற தேவையான சரியான எண்ணை உருட்ட வேண்டும். இதுதான் லூடோ விளையாட்டு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.